30வது ശ്ലോകം. തതഃ നിശുംഭഃ വേഗേന ഗദാം ആദായ ചണ്ഡികാം അഭ്യധാവത് വൈ ഹന്തും ദൈത്യസേനാ സമാവൃതഃ. அதுக்கப்புறம் நிசும்பன் அவனோட கதைய கையில வச்சுண்டு அசுர கூட்டங்களெல்லாம் சூழ்ந்து நிற்க அவனுக்கு பாதுகாப்பாயிட்டு அசுர கூட்டங்கள் எல்லாம் நிற்கிறா. அப்படி அவன் தேவிய கொல்லறதுக்கு ஆயிட்டு தேவியோடு முன்னால சாடி நின்ன. ததஹா நிசும்பஹா, அதுக்கப்புறம் நிசும்பன் வேகேன கதாமாதாயா, இம்மீடியட் ஆயிட்டு கதைய கையில் எடுத்துண்டு தைத்தியசேனா சமாவிருதா, அசுர சைன்யங்களால சூழ்ந்து நிற்கப்பட்டவனான அவனுக்கு ஒரு பாதுகாப்புக்காயிட்டு அசுர கூட்டங்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறது. அப்படி இருக்கிற அவன் சண்டிகாம் ஹந்தும், தேவிய துரோகிக்கிறதுக்காயிட்டு அபியதாவதாவை டைரக்ட் ஆயிட்டு போய் நின்னான். அபியதாவதா டைரக்ட் ஆயிட்டு போனான். நிச்சயமாக்குமது அதாக்குமங்க வை. சக்கரங்களும் பானங்களும் தேவி முறிச்சு போட்டாலே நிசும்பன் அப்போ கதைய கையில் எடுத்துண்டு சண்டிகாதேவிய அடிக்கிறதுக்காயிட்டு முன்னால போய் நின்னான். நிச்சயமா அடிப்பேன் அப்படிங்கிற உறுதியோடு கூட்டிட்டு போய் நின்னான். 31வது ஸ்லோகம். தஸ்ய ஆபததஹ ஏவ ஆசு கதாம் விச்சேத சண்டிகா கட்கேன சிததாரேன ச ச சூலம் சமாததே. தஸ்யாபதத ஏவாசு கதாம் சிச்சேத சண்டிகா கட்கேன சிததாரேன சஜ சூலம் சமாததே. தேவியோடு நேர வர கதைய தேவி ஷார்ப்பா இருக்கிற தன்னோட வாளால முறிச்சு போட்டா. அப்போது நிசும்பன் சூலத்தை எடுத்துட்டு தேவிக்கு நேர உயர்ந்து சாடினான். ஆபததஹா ஏவ, வர்த்தையே தஸ்ய கதாம் சண்டிகா, அவனோட கதையுமாயிட்டு அவன் ஓடி வரவாக்கமே செஞ்சான். அப்படி வரத்தையே அவனோட கதைய சண்டிகாதேவி சிததாரேன கட்கேனா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற வாளால ஆசுச்சிச்சேதா இம்மீடியட் ஆயிட்டு முறிச்சா. சஜ சூலம் சமாததே, அவனும் சூலத்தை கையில் எடுத்துட்டான் தேவியை ஆக்கிரமிக்கிறதுக்கு வேண்டிட்டு. நிசும்பன் தேவிய கதையால அடிக்கிறதுக்கு ஓடி வரத்தையே நிசும்பனோடு அந்த கதைய சண்டிகாதேவி ஷார்ப்பா இருக்கிற தேவியோட வாளால அதிசீக்கிரமா முறிச்சு போட்டா. அதை பார்த்த நிசும்பன் கதை கீழே விழுந்துட்டு தேவிய ஆக்கிரமிக்கிறதுக்கு அடுத்த ஆயுதமா இருக்கிற சூலாயுதத்தை கையில் எடுத்தேன். 32வது ஸ்லோகம். சூலஹஸ்தம் சமாயாந்தம், அப்படி இல்லைன்னா ஒரு சில புக்கில் சூலஹஸ்தம் தம் ஆயாந்தம், சூலஹஸ்தம் சமாயாந்தம் நிசும்பம் அமரார்தனம் ஹிருதி விவ்யாத சூலேன வேகாவித்தேன சண்டிகா. சூலஹஸ்தம் சமாயாந்தம் நிசும்பம் அமரார்தனம் ஹிருதி விவ்யாத சூலேன வேகாவித்தேன சண்டிகா. சூலத்தை கையில பிடிச்சுண்டு ஓடி வர தேவர்களோடு சத்ருவா இருக்கிற நிசும்பனோடு ஹிருதயத்துல தேவி அதிசீக்கிரமா தேவியோட சூலத்தை குத்தினா.
சண்டிகாதேவி அமரார்த்தனம் தேவர்களை உபதிரவிக்கிற, சூலஹஸ்தம் கையில சூலத்தோடு கூடி ஓடிண்டு வர, சமாயாந்தம் நிஷும்பம் தேவியோடு முன்னால ஓடி வர நிஷும்பன, வேகாவித்தேன சூலேனா ரொம்ப ஸ்பீடில் கறக்கி எறிஞ்ச சூலத்தால, ஹிருதி விவ்யாதா அந்த நிசும்பனோடு ஹிருதயத்துல குத்தினா தேவி. சண்டிகாதேவி தன்னோட கையில இருக்கிற சூலத்தை பம்பரம் மாதிரி சுழற்றி வீசி எறிஞ்சா. അതുകൊണ്ട് നിശുംബനോട് ഹൃദയത്തിലെ പതിച്ച് അവനെ அந்த ഹൃദയത്തിലെ കുത്തിനാദേവി அப்படின்னு அர்த்தம். മുപ്പത്തി മൂന്നാമത് ശ്ലോകം. ഭിന്നസ്യ തസ്യ ശൂലേന ഹൃദയാത് നിസ്സൃതഃ അപരഃ മഹാബലഃ മഹാവീര്യഃ തിഷ്ഠ ഇതി പുരുഷഃ വദൻ. ഭിന്നസ്യ തസ്യ ശൂലേന ഹൃദയാന്യസ്സൃതോപരാ മഹാബലോ മഹാവീര്യസ്തിഷ്ഠേതി പുരുഷോ വദൻ. தேவியோட சூலம் ஹிருதயத்தில பிளர்ந்து அந்த நிசும்பனோட ஹிருதயத்திலேருந்து வேறொரு அசுரன் அங்க உண்டான. அவன் ரொம்ப சக்தியா இருக்கிறவனும் வீரியவானுமாக்கும். அவன் தேவி கிட்ட நில்லு நில்லு அப்படின்னு சொல்லக்கூடின அந்த ஒரு தைரியமும் இருக்கிறவனாய் இருந்தான். சூலேன பின்னஸ்யா சூலத்தால பிளர்க்கப்பட்ட தஸ்ய ஹிருதயாத் நிசும்பனோடு அந்த மாறிலேந்து மகாபலஹா மகாவீரியஹா அதிபலவானாயிட்டு அது வீரியவானாயிட்டு திஷ்ட இதி வதன் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிண்டு அபரஹா புருஷஹா நிஸ்ருதஹா வேற ஒரு புருஷன் அங்க உத்பவிச்சான். ശരീര ഭേദത്താല இன்னொருத்தன். ஆனா நிசும்பனோட ஜீவன் தான் அந்த இன்னொரு சரீரத்துக்குள்ளேயும் இருக்கு. அந்த ஜீவனாக்கும் நில்லு நில்லு அப்படின்னு சொன்னது. இப்ப என்னோட முன்னாலேந்து நீ எங்கேயாக்கும் போறாய் அங்க நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ശുംഭനോട് ഹൃദയത്തിലേந்து വേറൊരു പുരുഷൻ അങ്ക ഉത്ഭവിച്ച് ദേവിയിട്ട ഗർജന പോട്ടത്. 34ാമത് ശ്ലോകം. തസ്യ നിഷ്ക്രാമതഃ ദേവി പ്രഹസ്യ സ്വനവത് തഥാ ശിരഃ ചിച്ഛേദ ഗഡ്ഗേന തതഃ അസൗ അപതത് ഭുവി. തസ്യ നിഷ്ക്രാമതോ ദേവി പ്രഹസ്യ സ്വനവത് തഥാ ശിരഃഛിച്ഛേദ ഗഡ്ഗേന തതോസാവപതത് ഭുവി തതഃ അസൗ അവപതത് ഭുവി. ശിരഃഛിച്ഛേദ ഗഡ്ഗേന തതോസാവപതത് ഭുവി. நிசும்பனோட ஹிருதயத்திலேந்து வெளியில வந்த மகாவீரியவானான அசுரனோட தலைய தேவி உடனடியா தன்னோட வாளால வெட்டி கீழே போட்டா. அந்த அசுரன் பூமியில இறந்து விழுந்தான். ததஹா தேவி அதுக்கப்புறம் சண்டிகாதேவி ஸ்வனவது சத்தமா பிரஹஸ்யா சிரிச்சுண்டு நிஷ்கிராமதஹா ஹிருதயத்திலேந்து வெளியில வந்த தஸ்ய சிரஹா அந்த
அசுரனோடு சிரச கட்கேன சிச்சேத வாளால வெட்டி போட்டாளே. ததஹா அசௌ அதுக்கப்புறம் அந்த அசுரன் புவி அபதது பூமியில பதிச்சான். எல்லா மாயையும் என்னோடதாக்கும், அப்படின்னு மாயாவியா இருக்கிற நிசும்பன் அவனோட சரீரத்திலேருந்து மாயையால ஒரு ரூபத்தை உண்டாக்கி தேவி கிட்ட சண்டைக்கு கிளம்பினானே. அப்படி இருக்கிற நிசம்ப சரீரத்திலேருந்து உண்டான அந்த புருஷனோடு தலைய தேவி கட்கத்தால வெட்டி போட்டா. அதனால அந்த நிசுபன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரன் யுத்த பூமியில விழுந்தான். ஸ்லோகம் 35. ததஹா சிம்ஹா சகாத உக்ர தம்ஷ்ட்ராச்சுண்ண சிரோதரான் அசுரான் தான் ததா காளி சிவதூதி ததா அபரான் தத சிம்ஹஸ்ச காதோக்ர தம்ஷ்ட்ராச்சுண்ண சிரோதரான் அசுராம்ஸ்தாம் ததா காளி சிவதூதி ததா அபரான். அதுக்கப்புறம் சிங்கம் என்ன பண்ணிட்டு, தேவியோட சிங்கம் வாகனமா இருக்கிற சிங்கம் முக்கியமா இருக்கிற அசுர தலைவர்களோட தலையெல்லாம் தன்னோடு ஷார்ப்பா இருக்கிற தம்ஷ்ட்ரங்களால பீஸாக்கி சாப்பிட்டது. காளியும் சிவதூதியும் ஆயிட்டு மிச்சம் இருக்கிற அசுரர்களையும் சாப்பிட்டான். ததஹா சிம்ஹா அதுக்கப்புறம் சிங்கம் உக்ர தம்ஷ்ட்ராச்சுண்ண சிரோதரான் பயமுறுத்துற ஷார்ப்பா இருக்கிற பல்லுகளால பொடி பொடியா செய்யப்பட்ட கழுத்துகளோடு கூடின இந்த சிங்கம் கடிச்சு பொடி பொடியாக்கி விடுச்சு அவளோட கழுத்துக்களை அசுரர்களோடு. தான் அசுரான் அந்த அசுரர்களையும் ததா காளி அப்போது சாமுண்டா அபரான் வேற சில அசுரர்களையும் ததா சிவதூதி அப்படியே சிவதூதி தேவி அபரான் அசுரான் வேறையும் சில அசுரர்களையும் சகாதா சாப்பட்டா. சும்பன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சும்பனை சம்பந்திச்சிருக்கிற அசுரர்களுக்கு என்ன சம்பவிச்சது அப்படின்னு ரிஷி இங்க சொல்ல வாக்குமே சார். நிசும்பன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நிசும்பனிலேந்து வேறிட்ட ஒரு சில அசுரர்களை தேவி வாகனமா இருக்கிற சிங்கம் ரௌத்ரங்களாயிருக்கிற தன்னோட தம்ஷ்ட்ரங்களால நன்னா பொடி செஞ்சு சாப்பிட்டுது அந்த அசுரர்களோடு கழுத்துகளை. சிங்கம் சாப்பிட்டதுலேருந்து மிச்சம் இருக்கிற அசுரர்களை சாமுண்டி தேவியும் சாப்பிட்டா. சிம்ஹவும் சாமுண்டா தேவியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அசுரர்களை சண்டிகா சக்தியாயிருக்கிற சிவதூதியும் சாப்பிட்டா. 36வது ஸ்லோகம். கௌமாரி கௌமாரி சக்தி நிர்பின்னாஹ கேச்சித் ஆசுஹு மகாசுராஹ பிரம்மாணி மந்திரபூதேன தோயேன அன்யே நிராகிருதாஹ. கௌமாரி சக்தி நிர்பின்னா கேஜின்னேஷுர்மஹாசுரா. கௌமாரி சக்தி நிர்பின்னா கேஜின்னேஷுர்மஹாசுரா பிரம்மாணி மந்திரபூதேன தோயேனான்யே நிராகிருதாஹ. கேச்சித் மகாசுராஹ ஒரு சில பெரிய பெரிய அசுரர்கள் கௌமாரி சக்தி நிர்பின்னாக
കൗമാരി ദേവിയോട് വേലാല പിളർക്കപ്പെട്ട് നശിച്ച അന്യേ വേറെ ചില അസുരர்கள் ബ്രഹ്മാണി മന്ത്രഭൂതേന തോയേന നിരാകൃതാഹ ആശു. அதிசீக்கிரமாக வேற சில அசுரர்கள் பிரம்மாணி தேவியோடு மந்திர ஜலத்தால சக்தி இழந்து இல்லாம போயிட்டா. ஒரு சில அசுரர்கள் கௌமாரி தேவியோடு வேலால பிளர்க்கப்பட்டு இல்லாம ஆயிட்டா. ஒரு சிலவா பிரம்மாணி தேவியோடு கமண்டலூல இருக்கிற புனிதமான ஜலத்தால அவளோட தேஜஸ் எல்லாம் இல்லாம போய் சௌரியம் இல்லாம ஆயிட்டா. பிரம்மாணி அப்படின்னாக்கா வேதத்தை சொல்லறவள் அப்படின்னு அர்த்தம். வேத மந்திரங்கள் சொல்லி சொல்லி பிரணவ மந்திரம் தொடங்கின மந்திரங்களால பரிசுத்தமாயிருக்கிற ஜலத்தால அந்த அசுரர்களோட வீரியம் இல்லாம போயிடுத்து. அசுர வீரியம் இல்லாம போயிடுத்து. அவளுக்கு சத்குணம் வந்துடுத்து அப்படின்னு அர்த்தம். பிரம்மசக்தியான தேவதை பிரம்மாணி தேவி. அந்த தேவியோடு கமண்டலூல இருக்கிற ஜலம் வேத மந்திரங்கள் சொல்லி சொல்லி ரொம்ப தூய்மையா புனிதமா இருக்கு. அந்த வேத மந்திர ஜலத்தை தீர்த்தத்தை இந்த அசுரர்கள் மேல தெளிச்சோன அந்த அசுரர்களோடு குருவல் சுபாவம் எல்லாம் போயிடுத்து. புனிதமாயிட்டா அவ அத்தனை பேரும். அவளுக்கு அசுர சக்தி இல்லாம போயிடுத்து அப்படின்னு அர்த்தம். மந்திரஹா அப்படின்னு சொன்னது இங்க பிரணவ மந்திரம். பிரம்மாணி மந்திரபூதேன தோயேனான்யே நிராகிருதாக. பிரணவ மந்திரம் சொல்லி சொல்லி ரொம்ப தூய்மையா இருக்கிற கமண்டலூல இருக்கிற ஜலத்தால அந்த தேவி ஒரு சில அசுரர்களோட மேல அந்த புண்ணியாகம் மாதிரி இருக்கிற ஜலத்தை தீர்த்த ஜலத்தை தெளிச்சோன அவளோட பாபம் எல்லாம் போயிடுத்து. துஷ்ட புத்தியெல்லாம் போயிடுத்து. ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் போயிடுத்து. அவளுக்கு அசுர சக்தி இல்லாம போயிடுத்து. 37வது ஸ்லோகம். மாஹேஸ்வரி த்ரிசூலேன பின்னாஹ பேதுஹு ததா அபரே வாராஹி துண்டகாதேன கேச்சித் चूर्णीकृता भुवि. माहेश्वरी त्रिशूलेन भिन्ना पेदोस्तदापरे वाराही तुण्डगादेन केचित् चूर्णीकृता भुवि. ஒரு சில அசுரர்கள் மகேஸ்வரி தேவியோட திரிசூல பிரயோகத்தால பூமியில இறந்து விழுதா. வாராகி தேவி முகத்தால ഇടിച്ചു പരത്തിന ഒരു ചില അസുരർകളെ അവ എല്ലാം പൊടി പൊടിയായി ഭൂമിയില പതിച്ച. തഥാ അവരെ അപ്പടിയേ വേറെ ചില അസുരர்கள் മാഹേശ്വരി ത്രിശൂലേന ഭിന്നാഹ കേചിത്. മാഹേശ്വരി ദേവിയോട് ത്രിശൂലത്താല വെട്ടിപ്പോടപ്പെട്ട വാരാഹി തുണ്ടകാതേന വാരാഹി ദേവിയോട് മുഖത്താല ഇരിக்கிற അടിയാലയം ചൂർണീകൃതാഹാ ഭുവി പൊടിയാക്കപ്പെട്ട് ഭൂമിയില പതിച്ച. மகேஸ்வர சக்தியாயிருக்கிற தேவதையோடு மாகேஸ்வரி தேவியோடு திரிசூலாயுதத்தால பிளர்க்கப்பட்டு ஒரு சில அசுரர்கள் வாராகி தேவியோடு முகத்தால இருக்கிற இடியால
പപ്പടം മാതിരി പൊടിഞ്ഞു പോനാ എന്നിട്ട് ഭൂമിയില പതിച്ച. 38ാவது ശ്ലോകം. ഗണ്ഡം ഗണ്ഡം ച ചക്രേണ വൈഷ്ണവ്യാ ദാനവാഹ കൃതാഹ വജ്രേണ ച ഐന്ദ്രീ ഹസ്താഗ്രവിമുക്തേന തദാ അപരേ. ഗണ്ഡം ഗണ്ഡം ച ചക്രേണ വൈഷ്ണവ്യാ ദാനവാകൃതാഃ വജ്രേണ ചൈന്ദ്രീ ഹസ്താഗ്രവിമുക്തേന തദാ പരേ. വൈഷ്ണവി ദേവി ചക്രായുധ പ്രയോഗത്താല് നിറയെ അസുരർകളെ പീസാക്കിയിട്ട് നുറക്കിന. ഗണ്ഡം ഗണ്ഡം ച പീസാക്കിയിട്ട് കട്ട് പണി പോടവേ ചെഞ്ച. ഇന്ദ്രാണിയോട് அந்த வஜ்ராயுதத்தால ஒரு சில அசுரர்கள் இறந்து விழுந்தா. தானவாக ஒரு சில அசுரர்கள் வைஷ்ணவியா சக்கரேனா விஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற வைஷ்ணவி தேவியோடு சக்கரத்தால ததா அபரே அப்படியே வேறேயும் சில அசுரர்கள் ஐந்திரி ஹஸ்தாகிர விமுக்தேனா இந்திரனோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற ஐந்திரி தேவியோடு ഹസ്താഗ്രത്താല വജ്രായുധത്താല ഐന്ദ്രീ ദേവി തന്നോട് കൈയോട് അഗ്രത്താല നന്ന തൂക്കി വീശി എറിഞ്ച വജ്രേണജ വജ്രായുധത്താലയും ഗണ്ഡം ഗണ്ഡം കൃതാഹ പീസായിട്ട് இந்த അസുരകളെയെല്ലാം ഇവ വെട്ടിന. വൈഷ്ണവി ദേവി ചക്രായുധത്താലയും ഐന്ദ്രീ ദേവിയോട് കയ്യാല് പ്രയോഗിച്ച വജ്രായുധത്താലയും നിറയെ അസുരர்கள் ഇല്ലാമായിട്ടാ. പീസായിട്ട് അസുരർകളെ ഗണ്ഡം ഗണ്ഡം ഒരു പീസാക്കി മറുപടിയും നിറയെ പീസാക്കിയിട്ടാ அப்படின்னு அர்த்தம். അതാക്കും 2 தடவை ഗണ്ഡം 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 കൃതാഹ പീസാക്കിട്ടാ. ഒരു പീസ രണ്ടാ വെട്ടി அந்த மறுபடியும் வெட்டி அப்படி. 39வது ശ്ലോകം. കേചിത് വിനേഷുഹു അസുരാഹ കേചിത് നഷ്ടാഹ മഹാഹവാത് ഭക്ഷിതാഹ ച അപരേ. കാളി ശിവദൂതി മൃഗാദിവൈഃ കേചിദ്വിനേഷുരസുരാ കേചിന്നഷ്ടാ മഹാഹവാത് ഭക്ഷിതാശ്ചാപരേ കാളി ശിവദൂതി മൃഗാദിവൈഃ. ஒரு சில அசுரர்கள் யுத்தத்துல இல்லாமையே ஆயிட்டா, சிலவா மகாயுத்தத்துல காணாமையே போயிட்டா. மிச்சம் இருக்கிற அசுரர்களை பத்ரகாளி சிவதூதியோட வாகனமாயிருக்கிற சிங்கம் இவா எல்லாம் சாப்பிட்டுட்டா. கேச்சித் அசுராகா ஒரு சில அசுரர்கள் மகா ஹவாத்மினேஷுகு பெருசாயிருக்கிற அந்த யுத்தத்துல இல்லாம போயிட்டா. கேச்சித் நஷ்டாகா சிலவா ஓடி போனா. அபரே வேற சிலவா காளி சிவதூதி மிருகாதிபைகி காளியாலயம் சிவதூதியாலயம் சிங்கத்தாலயம் பட்சிதாக சாப்பிடப்படவும் செஞ்சா. ஒரு சில அசுரர்கள் அந்த பெரிய மகா யுத்தத்துல பிராணனை உபேட்சிச்சா, இறந்து போயிட்டா. சில அசுரர்கள் பயந்து ஓடி போனா. மிச்சம் இருக்கிற அசுரர்களை சாமுண்டாதேவியும் சிவதூதி தேவியும் அதே மாதிரி தேவியோட வாகனமா இருக்கிற சிங்கமும் சாப்பிட்டது. இப்படி சொல்லிட்டு தேவி மகாத்மியத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது.